கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதோட நாம் வந்து வதக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு இந்த சட்னி தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நல்லா வதக்கிட்டு இந்த கோகனட்டையும் சேர்த்து வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். லைட்டாக ஒரு பரட்டினா போதும். பரட்டிட்டு இது நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நாம் மிக்சியில் அரைக்கலாம். சூப்பரான தேங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படியே வந்து நீங்கள் போட்டுக்கு சாப்பிட்லாம். தோசைக்கு சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி போட்டாச்சு. இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.